தெல்லமதி பிறகுகின்றேன். நேற்று நவலமதி நேற்றும் இந்த கைலாசத்தை வாழ்வோம். இந்த சிந்தையில் நானும் இதே விஜயவினாக்கி ஏழை குடும்பத்திலே பிறந்து சந்தோஷம் மேற்கொண்டு யாரும் இல்லாமல் சிறப்பான எனக்கென்று என் தங்கை இருக்கின்றார். அவள் பெயரோ சங்கீதா. இப்பொழுது செல்ல வேண்டும். தங்கை சங்கீதாவை சந்திக்க வேண்டும். சந்தோஷமாக அனுப்பி தங்கை சங்கீதாவை சந்திக்கலாம். வாழ்வி எனது ஆதரவு
ஒரு சந்தோஷமான செய்தியை உரைப்பதற்காக ஒரு அதிபராக சந்தோஷமான செய்தியா? என்னடா சந்தோஷமான? அந்த சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? உனக்கு திருமணம். எனக்கு திருமணமா? ஆமாமா. உங்களுக்கு தான் திருமணம். இல்ல உனக்கு தான் திருமணம். உங்களுக்கு தான் திருமணம். இல்ல உனக்கு தான் திருமணம். உங்களுக்கு தான் முதல்ல திருமணம். என்னமா இது? கண்ணி இருக்க காலம் நடக்கூடாது. ஆகினால் முதல்ல உனக்கு தான் திருமணம். பிறகுதான் மகனுக்கு திருமணம். அப்படியா? ஆமாமா. முதல்ல உங்களுக்கு திருமணம் நடக்கணும். அழகான அள்ளி வரணும். அதுக்கு உங்களுக்கு முதல் பிறக்கிற ஆண் குழந்தையை தான் நான் திருமணம் செய்வேன். அடிச்சடி வச்சுக்க. எனக்கு திருமணம் வரணும். நானும் உன் அனுமதி அண்டியை சேர்ந்து முதல் பிறக்கிற ஆண் குழந்தை தான் நீ திருமணம் செஞ்சுக்க போறியா? ஆமாண்டா. ஏமா அவன் வளர்ந்த வாலிபனாக திரும்ப எப்படி திரும்ப இருப்ப? தடி ஒண்ணு எடுத்து மூணி போவேன். உன்னை பார்த்து அத்தனை கூப்பிட மாட்டான்.
பாட்டின்னு தான் கூப்பிடுவான். அப்படியா? ஆமா ஆமா. அதற்காக என் மகனையா நீ திருமணம் செஞ்சுக்க போறேன். ஆமாண்ணா. தங்கா, அண்ணா. உனக்கு திருமணத்தை செய்து வைக்க முடியாது. என் மனதில் மனக்கோட்டை கட்டிருக்குமா? எப்படி தெரியுமா? எப்படிண்ணா? மாலையில் திருமணமுடிக்கே, திருமண நாள் வரவே, தேரில் தீயவது, ஊர்வலம் வரவே, மாலையில் திருமணமுடிக்கே. மாலையிட்டு மணமுடிக்க திருமண நாள் வரவேணும். ஓதேறிய வந்து ஊர்வலமாய் வரவேணும். மாலையிட்டு மணமுடிக்க மாலையில் திருமணமுடிக்கே, திருமண நாள் ஓலமிக்க குலமகளோ, உயர்த்தி நாயகியோ. கோலமிட்ட குலமகளாய் உமக்கு நாயகியா. மாலையிட்ட மண்டபலில் பதி மீது ஈட்டவள். மங்களமாய் வாழ மனமாக வாழ்த்திடுவீர். மாலையிட்டு மணமுடிக்க திருமண நாள் வரவேணும். ஊதியரில் நீ அமர்ந்து ஊர்வலமாய் வரவேணும். மாலையிட்டு மணமுடிக்க ஆ, 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 உனக்கு திருமணத்தை செய்து முடித்து விட்டால் கடமையே தெரிஞ்சிடுமா? அப்படியா? ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை வச்சிருந்தா அடிமணியில் நெருப்பு கடிக்கிற மாதிரி காலா காலத்திலே உனக்கு ஒரு ஆடவனை பார்த்து நான் திருமணம் செய்து முடித்து விட்டால் என் கடமையே முடியுமா? அண்ணா, நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் நாம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு எனக்கு திருமணம் அவசியம் தான். என்னமா சொல்ற? அண்ணா, நம்முடைய வீட்டை பாருங்கள். கூற வீடு ஒரு மனைக்கே தாங்க மாட்டேங்குது நம்முடைய வீடு. என்னம்மா? இப்பேற்பட்ட நிலைமையில எனக்கு திருமணம் செய்ய சொல்றீங்களே, இருப்பதை வைத்து சிறப்போடு வேணும். நான் ஒத்துக்கிறேன். இப்ப விக்கிற விலைவாசிக்கு எனக்கு எத்தனை சவரம் போட்டு கல்யாணம் பண்ணுவேன்? சவரம் மேல கம்மியா தான் விக்குது. எவ்வளவுண்ணா? 1,25,000 ரூபாய். இதே கம்மியா? எத்தனை சவரம் போட்டாலும் கேட்டலுக்கு நான் போடுறேன். எனக்கு 30 சவரம் வேணும்னா. 30 சவரம்னா? ஏமா சவரமே இல்லாம உன்னை கல்யாணம் செய்து போங்க. நம்முடைய அத்தவன் சேகர் காத்து கொடுத்தாருமா. அப்படியா? ஆமா, எந்த சேகரா? நம்முடைய அத்தவன் சேகர் அப்படியா? உனக்காகவே பிறந்தவர், அவருக்காகவே நீ பிறந்தவர். ஆகினால் உங்கள் இருவருக்கும் நான் திருமணத்தை செய்ய போறேன். திருமணத்துக்கு நாலு குறிப்பிட்டுட்டேன். நான் குறிச்சிட்டீங்களா? ஆமாம்மா, பத்திரிக்கை கூட வச்சுட்டேன். பத்திரிக்கை அடிச்சீங்களா? ஆமாம்மா. அண்ணா, இப்படி திருமணம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று உங்களுடைய கனவு காணுங்கள். ஆமா, உன்னுடைய திருமணம் எப்படி எல்லாம் நடக்கும் தெரியுமா? தங்கா, வீதிக்கெல்லாம் பூ பந்தல் வீதியெல்லாம் பூப்பந்தல் போடணும். பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும். வீதிக்கெல்லாம் பூ பந்தல் போடணும்.
அடக்கப்படுகிறேன். சரி, இருந்தாலும் நேரம் ஆகி போச்சு. இப்பொழுது நான் வேலைக்கு போக போறேன். ஆமா, வீட்டுல சாப்பாடு இருக்கா? என்னம்மா? நேற்று இரவோடு அரிசி தீர்ந்து விட்டது சொல்ல மறந்துட்டேன். அரிசியே காலி ஆயிடுச்சா? ஏம்மா, அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? அரிசி காலியா வரதுக்கு முன்னாடி சொன்னதுன்னா அரிசி வாங்கிட்டு வர முடியும். ஏன் தேடி சொல்லியிருந்தா வரும்போது வாங்கி கொடுத்துருந்தேன். தவறு இப்ப இல்லை. சாப்பாடு செய்ய சொல்லி எப்படிமா? ஏமா? தவறு இல்லைதான். ஆமா, குடிக்க தனியா இருக்கா? ஏமா? தண்ணியை விட்டு வரும்போது மறந்து விட்டேன். தண்ணி கொண்டு வர மறந்துவியா? நேரம் என்னாச்சு? மணி 10 மணி ஆக போகுது. இவ்வளவு நேரமா தண்ணி எடுக்காம என்னதான் செய்ய? அண்ணா, நான் தண்ணி எடுக்கலாம்னு போறேன். பக்கத்து வீட்டு அனிதா கூப்பிட்டாங்க. அவளோடு விளையாட சென்றதுனா தண்ணி எடுக்க மறந்துட்டேன். எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டு 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 இதே வேலையா போச்சு. ஏமா, எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டு பாக்குறவங்க கேவலமா பேச மாட்டாங்க. அவராக தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா? வெற்றிடத்த தாய் தந்தை இருந்த வளர்த்து இருந்தா அந்த பெண்ணை ஒழுங்கா நடந்திருப்பா. அண்ணனுடைய வளர்ப்பு வளர்ந்தா ஆகினால் தான் அடங்காம திரிதான் சொல்லுவாங்க. தங்கா, எப்பொழுதுமே ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம் ஆணம் மடம் பயிர் சொல்லக்கூடிய 4 வயசு வாழ வேண்டும். ஆமா உண்மைதான். தங்கா, ஆகினால் பசங்களோட சேர்ந்து விளையாட்டுல நிறுத்துறே. இப்போ கன்னி பருவத்தை நீங்க மங்கை பருவம் இருந்தீங்க. இந்த நேரத்துல விளையாட்டுல விட்டுட்டு குடும்பத்தை தான் கவனிக்கணும். சரி, குளக்கடிக்க போகிற தண்ணி இருக்க உண்மைதான். சீக்கிரமா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா. இருந்தாலும் குளக்கடிக்கு தண்ணி எடுக்க போகும்போது கீழே குனிஞ்சத்திலே நிமிராம போகணும். இவராமல் செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? நாட்டுல கட்ட பசங்க மொட்டை பசங்க அதிகமாயிட்டாங்க. உண்மைதான். யார் வீட்டு பொண்ணு எப்ப ஏமாறுவா எப்ப தள்ளிமாறு பாத்துட்டு இருக்காங்க. ஆகினால கீழே குடிச்சத்திலே நிமிராம போகணும். இவராக போய் வரேன். ஏதாவது தவறான போய் போனேன் நடப்பதே வேறு. அப்படியா? ஆமா, அப்படியா? உடன் பிறந்த அண்ணனுக்கு பெருமை தெரிவிக்கணும். இதுவே ஒரு நாள் தெரிவிக்க.